Hi viewers who are watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Hi, this is Bhanu. உங்களுக்கு வந்து சுபோத் हिंदी रचनाला வந்து மத்தியமால अनुवाद अभ्यास வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. உங்களுக்கு வந்து 5 மார்க் தருவாங்க. நீங்க உங்களுடைய லாங்குவேஜ் வந்து தமிழா இருந்தா தமிழ், தெலுங்கு இருந்தா தெலுங்கு and மலையாளம், இங்கிலீஷ் and हिंदी லாங்குவேஜா हिंदी, மராட்டி எந்த லாங்குவேஜோ நீங்க வந்து அந்த லாங்குவேஜ்ல நீங்க வந்து அதை வந்து ट्रांसलेट பண்ணலாம். नेक्स्ट வந்து मुझे पहाड़ की चोटी पर पहुंचना था और समय तंग हो रहा था. मुझे पहाड़ की चोटी पर that means வந்து மவுண்டன்ல வந்து ஏறிட்டு இருந்தாங்க. ஏறிட்டு இருக்கும்போது டைம் ஆயிட்டே இருக்குது வந்து அங்க போய் சேரணும். जंगल में बाघ अपनी शिकार पर 4 या 5 बजे ही आ जाता है. அது வந்து தன்னை வேட்டாடுறதுக்காக வந்து that means வந்து ஏதாவது ஒரு ஜந்துக்களையோ இல்ல வந்து வேட்டாடுறதுக்காக வந்து இந்த புலி வந்து அந்த இடத்துக்கு 4 மணி இல்ல 5 மணிக்குள்ளார 5 மணி நேரத்துல இங்க வந்துரும். इसलिए मैं बड़ा सावधान होकर चल रहा था. ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துட்டு இருந்தேன். कड़ी चढ़ाई पर मैं चला जा रहा था. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ரொம்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வெரி கேர்ஃபுல்லா வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சிட்டு இருந்தேன். एक झाड़ी के आसपास चिड़िया कुछ विचित्र रूप से चिड़चिड़ा रही थी. दिर्दुप्नु வந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு. பட்சிகள்லாம் வந்து ஒரு விதமான சவுண்ட வந்து கொடுத்துட்டு இருந்தது வந்து. சோ उधर जो देखा அந்த இடத்துல பார்த்த உடனே तो हृदय की धड़कन एकदम बढ़ गई. दिर्दुप्नु வந்து எனக்கு வந்து ஒரு நிமிஷம் ஹார்ட் வந்து அப்படியே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா सामने 300 गज पर 300 गजத்துக்குள்ளார என்ன இருக்குன்னா ஜாடி के पास that means அந்த புதையலுக்குள்ளார बाघ खड़ा हुआ दिग्दर्शन कर रहा था. அப்படியே வந்து அது வந்து எங்களை வந்து பார்த்துட்டே இருந்தது வந்து that means வந்து ஒரே டென்ஷனா இருந்தது அதை பார்த்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதலாம். பாருங்க இங்கிலீஷ்ல பாருங்க. I had to reach almost to the peak of the mountain. The tiger comes at 4 or 5 o'clock in the forest for hunting. Therefore, I was walking with the utmost care. I was climbing steeping up very carefully. I was going on the steep peak in the strange manner around a bush. As I looked that side, the beating of my heart speeded up at once. A tiger was looking around standing near a bush at a distance of 300 yards. That means வந்து 300 गजத்துக்குள்ளார வந்து டிஸ்டன்ஸ்ல வந்து அது பார்த்துட்டு இருந்தது வந்து. नेक्स्ट सेकंड वन. दिल्ली के सिंहासन पर बैठने वाला पहला मुगल बादशाह बाबर था. முதலாக வந்து நம்மளுடைய முகல் சக்கரவர்த்தி யாருன்னா பாபர். ये वह बड़ा ही बुद्धिमान और विद्वान था. அவர் வந்து மிகப்பெரிய அறிவாளி உள்ளவர், ஞானம் உள்ளவர் வந்து அவர் एक्चुअली வந்து வித்வான், மிகப்பெரிய பண்டிதர். वह कवि भी था. அவர் வந்து ஒரு கவிதைகள் எழுதுறவர், पोएटर आल्सो. उसे कला से बड़ा प्रेम था. அவருக்கு வந்து கலைகள்னா ரொம்ப பிடிக்கும். பாபர் के बाद हुमायूं सिंहासन पर बैठा. பாபருக்கு அப்புறமா வந்து हुमायूं வந்து சிம்மாசனத்து மேல உட்கார்ந்தாரு. उसे ज्योतिष शास्त्र से बड़ा प्रेम था. அவருக்கு வந்து ஜோதிடம்னா एस्ट्रोलॉजरना ரொம்ப பிடிக்கும். वह नक्षत्रों का हिसाब करके उसी के अनुसार अपना दरबार किया करता था. அவர் என்ன பண்ணுவாருன்னா நட்சத்திரங்கள் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கா, நட்சத்திரம் நல்லா இருக்கா அப்படின்றது வந்து யோசனை பண்ணிட்டு தான் அன்னைக்கு வந்து சபையே வந்து that means வந்து அந்த ராஜ தர்பாரையே வந்து அரேஞ்ச் பண்ணுவாரு. कहते हैं कि एक बार किसी बिस्ती ने उसके प्राण बचाए थे. ஒரு தடவை வந்து हुमायूं வந்து ஒரு வாட்டர்மேன் வந்து காப்பாத்திட்டாராம் வந்து இவரை வந்து காப்பாத்தின உடனே காப்பாத்தினதுக்காக हुमायूं என்ன பண்ணாருன்னா हुमायूं ने उसको 3 घंटे के लिए बादशाह बनाया था. 3 மணி நேரம் அந்த ஆளை வந்து வாட்டர்மேனை வந்து என்ன பண்ணாருன்னா சக்கரவர்த்தியாக ஆக்கினாரு. Babur was the first Mughal emperor to sit on the throne of Delhi. He was very intelligent and a scholar also. Moreover, he was a poet also. He had the love of art. Humayun occupied the throne after Babur. He was much affection towards astrology. After counting stars, he used to arrange his court accordingly to it. It is said that once a waterman had saved his life, Humayun made him the emperor of Delhi for 3 hours. Okay ma'am, இது வந்து நம்ம வந்து அனுவாத் நீங்க உங்க லாங்குவேஜஸ்ல வந்து நீங்க வந்து
அனுவாது பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.